is welcome to WB Institution, an online education lab. Welcome to today's video. Is நீங்க டாபிக்கை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. Today what we are going to speak about na கண்டிப்பா கேட் பத்தி தான் நம்ம பேச போறோம். 2022 கான eligibility criteria and other information about gate வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட dates and என்னைக்கு applications open ஆக போகுது, என்னைக்கு க்ளோஸ் ஆக போகுது, what is deadline, what everything about gate 2022 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. So we are going to discuss more about this in the video. Don't ever skip it. So ஃபுல்லாக வந்து இன்ஃபர்மேஷன் பவுண்ட் பண்ணின வீடியோ இது, எங்குமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோட எண்ட் வர பாருங்க. ஸோ பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே வாட் எக்ஸாக்ட்லி அ கேட் இஸ். நிறைய பேருக்கு தெரியும், எஸ் நிறைய பேருக்கு இல்லை, எல்லாருக்குமே தெரியும் கேட்னா என்னன்னா it's an entrance exam for your postgraduate engineering or the doctorate degree வந்து pursue பண்றதுக்கான ஒரு என்ன சொல்றது entry card தான் வந்து கேட்ன்றது இல்லைங்களா. entrance exam தான் இது. நிறைய பேர் வந்து இதை மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ கெட் கிளியர்ட் இன் கேட், இப்போ நான் வந்து கேட்ல கிளியர் பண்ணிட்டேன், ஸோ ஒரு 60% வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, 60 to 70% நான் வாங்கிட்டேன்னா தென் ஐ ஷுட் நாட் ட்ரீம் தட் நான் ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டி நான் ட்ரீம் பண்ணி வச்சிருக்கேன், ஸோ கண்டிப்பாக எனக்கு ஃபார் ஷோர் இந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு வந்து சீட் கிடச்சிடும். வை? பிகாஸ் ஐ ஹவ் secured good marks in gate. No, don't ever think in that way. Why? Because எதனால அப்படி சொல்றேன்னா, see ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு தனித்தனி கிரைட்டீரியாஸ் இருக்குங்க, புரியுங்களா. ஒரு இன்ஸ்டிடியூஷனில் என்ன வச்சுருப்பாங்கன்னா 20% இம்பார்ட்டன்ஸ் வந்து கேட்டு கொடுத்துருப்பாங்க, மிச்சம் இருக்கிற 80% இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்க வேறு ஸ்கெடியூல்ஸ் இருக்கும் அதுக்கு கொடுத்துருப்பாங்க. லைக் வைஸ் ஒரு யூனிவர்சிட்டியில் 50% ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் வந்து கேட் கொடுத்துருப்பாங்க, மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து அதர் செக்மெண்ட்ஸ்க்கு போயிடும், சரிங்களா. ஸோ இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் தி யூனிவர்சிட்டி, இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் தி ஜாப் வேர் யூ ஆர் இன். அவங்க க்ரைட்டீரியாக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட கேட்டோட வேல்யூ வந்து மாறும், அதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். எஸ், வித் திஸ் இன்ஃபர்மேஷன் வித்வுட் எனி further ado நம்ம get into the topic போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா eligibility criteria. எஸ், ஃபர்ஸ்ட் eligibility criteria மேஜர் இம்பார்ட்டன்ட் அண்டர்லைன்டு லைன் என்னன்னு சொல்கிறேன்னா, the students who are studying in third year you are eligible to attend this gate examination. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஃபோர்த் இயர் படித்தாதான் வந்து ஃபோர்த் இயர் முடிச்சாதான் நம்ம வந்து கேட் எழுத முடியுன்றது. பட் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர், நாட்ஸ் கரண்ட்லி லாஸ்ட் இயர் கூட கொடுத்துருந்தாங்க, தேர்ட் இயர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இல்லை கம்ப்ளீட்டட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ யூ ஆர் எலிஜிபிள், யூ கைஸ் ஆர் எலிஜிபிள் டு அட்டெண்ட் திஸ் கேட் எக்ஸாமினேஷன். எஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் இயர் ஆஃப் எனி அண்டர் கிராஜுவேட் டிகிரி ப்ரோக்ராம். ஸோ ஹையர் இயர்னா என்ன சொல்கிறாங்கன்னா தேர்ட் இயர்க்கும் அப்பாற்பட்டு மேலா, சரிங்களா. தேர்ட் இயர் முடிச்சுட்டு இல்லை ஃபோர்த் இயர் ஃபைனல் இயரில் இருக்கீங்களா, அதில் அண்டர் கிராஜுவேட் டிகிரியில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூ கைஸ் ஆர் ஆல்சோ எலிஜிபிள், நீங்களும் எலிஜிபிள் இந்த கேட்டை அட்டென்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஹேஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் எனி கவர்மெண்ட் அப்ரூவ் டிகிரி ப்ரோக்ராம் இன் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்கில் இருக்கிற ஏதாவது கவர்மெண்ட் அப்ரூவ் ஆனால் ப்ரோக்ராமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா யூ கைஸ் ஆர் ஆல்சோ எலிஜிபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர், சயின்ஸ், காமர்ஸ், arts, இதெல்லாம் வந்து நீங்கள் if you are pursuing the higher year of that particular undergraduate degree, especially in engineering na, you guys are eligible to attend this particular exam. Yes, next பார்த்தீங்கன்னா 2022 papers. What are the papers which was suggested from gate? இந்த பேப்பர்ஸ்லாம் தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க கேட், இதுலேருந்து தான் questions வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ what are the, நான் வந்து ஒரு 1 minute வந்து வச்சுருக்கேன் so that you can check what are the subjects they have approved. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா aerospace engineering வரும், next agriculture engineering, architecture and planning, biomedical engineering, biotechnology, civil engineering, chemical engineering, computer science and information technology, chemistry, electronics and communication engineering goes on. You can see the flow, correct? ஸோ ஒரு 2 minutes ஒரு மினிட்க்கு நான் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து இன்ஜினியரிங் இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், என்வாயன்மெண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எக்காலஜி அண்ட் எவல்யூஷன், ஜியாலஜி அண்ட் ஜியோஃபிசிக்ஸ், ஜியோமேட்ரிக்ஸ் engineering. So these are the different varieties, different branches in engineering where GATE has approved. Clear? Next பார்த்தீங்கன்னா டைம்லைன், அப்ளிகேஷன் என்னைக்கு வருது, எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்டென்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா, அப்படி கொடுத்தா அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அதை பற்றின விஷயங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டை பாருங்கள், 30th August of 2021. இட் ஃபால்ஸ் ஆன் மண்டே. கிளியர்? ஸோ 30th August வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் அன்னைக்கு பர்டிகுலர் டேல நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். கிளியர்? நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். சி இட் இஸ் அ டோட்டலி அ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட் எப்போ, ரெகுலர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். எதனால் அந்த ரெகுலர்ன்ற வேர்டு வருதுப்பா,
வேற ஒன்றும் கிடையாது. அவங்க கொடுத்துருக்க பர்டிகுலர் டேட்குள்ளே இஃப் வி ஆர் கம்ப்ளீட்டிங் அவர் ப்ராசஸ்னால் அது ரெகுலர்னு வரும். அவங்க கொடுத்துருக்க டேட்டையும் தாண்டி நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எக்ஸ்டெண்டட் பீரியடுக்கு வரும். புரியுதுங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம ரெகுலர்னு சொல்கிறோம். ஸோ ரெகுலர் வந்து எது வரை வருது, நம்மளுக்கு லாஸ்ட் க்ளோசிங் டேட்டு இட் ஃபால்ஸ் ஆன் 24th September 2021. கிளியர்? ஸோ நியர்லி வந்து நம்மளுக்கு ஒரு 20 நாள் 24 நாள் கொடுத்துருக்காங்க. டோன்ட் எவர் கன்சிடர் லாஸ்ட் 4 days, கன்சிடர் ஒன்லி ஃபர்ஸ்ட் 20 days. எதுக்காக நம்ம நெக் ஆஃப் தி மூமெண்ட்டில் மூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 20 daysன்றதை மட்டும் கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்மார்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. Clear? Next பார்த்தீங்கன்னா end of extended period. Yes, we got an extended period. நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க extended period கொடுத்துருக்காங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு with a late fee. Of course, they'll be collecting charges for your delay. கிளிங்களா? நம்மளுக்கு வந்து இந்த டிலே பண்ணனால இந்த எக்ஸ்டெண்டட் பீரியடில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் அப்ளிகபிள். அவங்க எவ்வளோ சார்ஜஸ் சொல்ல போகிறாங்கன்றது நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். கிளியர்? ஸோ இதுவரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க நியர்லி அ வீக், தட் இஸ் 1st October 2021. நியர்லி அ வீக் 7 or 8 daysக்கு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வருது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு அப்போவே இங்கேயே சொல்லிட்டாங்க அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா 17th March 2022 we can expect our results. Clear? Next, fee structure and examination date. Yeah, now we are going to check over the fee structure. Fee structure பார்த்தீங்கன்னா general category. So general வந்து we are seeing a female categoryல வந்து SC, ST, PWD candidates. இவங்களுக்குலாம் வந்து ரெகுலர் பீரியட்னா அந்த ஃபர்ஸ்ட் 20 daysக்குள்ள நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி சார்ஜிங் 750 rupees. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் வித் எக்ஸ்டெண்டட் பீரியட்னா 1250 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கு எக்ஸ்டென்ஷனு? கோ வித் தட் வித்தின் 20 days. எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு போச்சுன்னா நம்ம வந்து ஜென்ரலாகவே வந்து ரெகுலரில் வந்து 1500 கேட்ட மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இஃப் யூ ஆர் கோயிங் வித் எக்ஸ்டென்ஷன் யூ ஹேவ் டு பே நியர்லி 2000. கிளியர்? எஸ். ஸோ நவ் எக்ஸாமினேஷன் டேட்ஸ் 4 நாள் கொடுத்துருக்காங்க. கீழே பார்க்கலாம் உங்களுக்கு. 5th, 6th of February 22. Okay, 2022. Clear? 12th, 13th of February 2022. Clear? These are the dates they have given right now. இப்போ கொடுத்துருக்க டேட்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் இட் மே வேரி பிகாஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன். அதையும் கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இதுதாங்க டேட்ஸ். இட் மே வேரி டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் COVID-19 பேண்டமிக் சிச்சுவேஷனில் வேரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வேரி ஆகாமல் இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் டேட்மா. ஓகே, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதான் இப்போ நான் சொன்னேன். 5th, 6th, 12th, 13th எல்லாமே சாட்டர்டே சண்டேஸ் தான், வீக்கெண்ட்ஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்மளோட ரெகுலர் லைஃபை எந்த டிஸ்டர்பன்ஸும் அது பண்ணாது. ஆஃப் February 22, 2022. தேர் ஆர் 2 sessions. forenoon செஷனும் இருக்கும், ஆஃப்டர்நூன் டபுள் செஷன்ஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ பர் டேயில் வந்து 2 sessions இருக்கும். மார்னிங்கும் இருக்கும், ஆஃப்டர்நூனும் இருக்கும். அடுத்த நாளும் மார்னிங்கும் இருக்கும், ஆஃப்டர்நூனும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். நீங்கள் ஃபுல்லாக கம்ப்யூட்டரில் உட்காந்து தான் நீங்கள் எக்ஸாமாக எழுத போகிறீங்க. கிளியர்? So 2 new subject papers are introduced. 2 பேப்பரை இந்த வாட்டி they have introduced it. What are the papers they have introduced? Geomatics and novel architecture and marine engineering. These are the 2 general papers they have introduced. ஒன்று வந்து that is the geometric engineering. Next one the novel architecture and marine engineering. 2 பேப்பர் introduce பண்ணிருக்காங்க. ஓகே, total number of subject papers மொத்தமான subject papers வந்து 29. So 29 total subject papers we have in GATE. Clear? All test papers of GATE 2022 examination will be entirely of objective. What is objective tab? Multiple choice questions. எல்லாமே 1 mark question. சரிங்களா? மல்டிபிள் சாய்ஸ் கொஷனில் வரும். இல்லை இது கொஷனே வந்து மல்டிபிள் செலக்ட் கொஷனாக இருக்கும். அதை பற்றி நான் டீட்டெயில்டாக இப்போ சொல்கிறேன். த பேட்டர்ன் ஆஃப் கொஷன் வில் இன்க்ளூட் சம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷனா எப்படிப்பா? ஸோ இப்போ வந்து ஒரு கொஷன் இருக்கோ, வாட் கலர் இஸ் திஸ்ன்னு ஒரு கொஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாட் கலர் இஸ் திஸ்னா ஏ ஃபார் என்ன சொல்கிறாங்க க்ரீனு, பி ஃபார் சாரி ஏ ஆப்ஷன் ஏ வந்து க்ரீனு, பி வந்து ப்ளூ வச்சுக்கிறேன். சரிங்களா? தேர்ட் ஆப்ஷனை வந்து நான் வந்து எல்லோ வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இது மல்டிபிள் சாய்ஸ் கொஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? மல்டிபிள் செலக்ட் கொஷனா இது ஒரு கொஷனு. செகண்ட் கொஷன் வந்து வாட் இஸ் யுவர் நேம்ன்றது அதர் கொஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரெண்டுத்துக்கான சாய்ஸ் இதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ண எந்த கொஷனை நீங்கள் அட்டன் பண்ண போறீங்கன்றது அதுதான் மல்டிபிள் செலக்ட் கொஷன். கிளியர்? ஸோ அண்ட் நியூமரிக்கல் ஆன்சர் டைப்னா சால்விங் கொஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. கிளியர்?
1 or 2 subject papers allowed. Okay, ஒன்று இல்லை ரெண்டு சப்ஜெக்ட் பேப்பரை வந்து அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 papers combination has to be chosen from given list. ஸோ இப்போ 2 சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா, ஒன்று இல்லை 2 சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கலாங்க. இப்போ 2 சப்ஜெக்ட் நீங்கள் காம்பினேஷனில் எடுக்க போகிறீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க காம்பினேஷன் பேட்டர்ன், நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து இங்கிலீஷும் மேத்ஸும் வந்து ஐ எம் வெரி குட், ஸோ வந்து எனக்கு இந்த 2 காம்பினேஷன் தான் வேணும். ஐ எம் கிவிங் an example. ஓகே, எனக்கு இந்த 2 பேப்பர் தான் வேணும் நான் சொல்ல முடியாது. அவங்க என்ன காம்பினேஷன் இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அதை சூஸ் பண்ணணும். நான் நம்மளுக்கு காம்பினேஷனும் கொடுத்துருக்காங்க. கிளியர்? ஸோ எஸ், a final allotment of 2 papers will still be subject to availability of infrastructure and dates. So it's not sure, based on their infrastructure and date only they will confirm the papers. Clear? So eligibility criteria, candidate who is currently studying. So idella namba padichitom, it's already seen. Okay, there is no age limit to appear for gate 22. So idu romba underlined wordinga, no age limit. ஸோ திஸ் இஸ் எந்த ஏஜ் பாகுபாடும் கிடையாது. நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் யூ ஆர் சப்போஸ் டு ரைட், யூ கேன் ஏபிள் டு ரைட் கேட் 2022ங்க. கிளியர்? அப்ளிகேஷன் வில் பி அக்செப்டட் ஆன்லைன் only through gate 20. ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கெல்லாம் வந்து நாங்கள் எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பிளேஸ் பண்ணுறோம். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ கைஸ் டு லைக் செக் இட் ஆன். கிளியர்? ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆன்லைன் வந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணுறது வந்து எல்லாமே ஆன்லைன் தான். இந்த லிங்க்கை போய் செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கிளியர்? So yes, even if the candidate is appearing for 2 papers, the candidate should fill only one application. Yes, நீங்க வந்து 2 பேப்பர் நீங்க சப்மிட் பண்ண போறீங்கன்னு வெச்சுக்கோங்க, 2 பேப்பர் நீங்க எழுத போறீங்கன்னு வெச்சுக்கோங்க, ஒரு அப்ளிகேஷன் தான், ஒரு தலைக்கு ஒரு அப்ளிகேஷன் தான். கிளியர்? So yes, gate 2022 scorecard will remain valid for 3 years. Yes, as soon as you receive the result, இப்போ வந்து நம்ம 22ல வந்து ரிசல்ட் வாங்கிட்டோம்னு வெச்சுக்கோங்க, next 3 yearsக்கு 25 வரை it is valid. கிளியர்? 3 வருஷம் அதையும் ரெட் இங்கில் மார்க் பண்ணிடுறேன், 3 வருஷம் it is acceptable. So depending on COVID-19 situation, the schedule of the gate 2022 examination may change. Scheduleனா அதுதான் நான் சொன்னேன், எக்ஸாமினேஷன் டேட் வந்து வேரி ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. Why? Because of this pandemic. Purely because of this pandemic. Yes, details are available in the official website. Yes, நாங்கள் இந்த வெப்சைட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறோம். So that it will be easy for you guys to check it on. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஆர்கனைசிங் இன்ஸ்டிடியூஷன், ஸோ யாரெல்லாம் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணால் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கரங்பூர். ஓகே, ஸோ எஸ், நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? எக்ஸாமினேஷன் மோட், இதெல்லாம் ஜென்ரல் டீட்டெயில்ஸ். ஓகே, இதெல்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், சம் பார்ட்ஸ் நம்ம பேசல, அது என்னன்றதை பார்த்துடலாம். ஓகே, ஸோ எக்ஸாமினேஷன் மோட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர் பேஸ்டு மோட், பேப்பர் ஒர்க்கு கிடையாது, கம்ப்யூட்டரில் உட்காந்து நீங்கள் சூஸ் த கரெக்ட் ஆன்சரை கிளிக் பண்ண போகிறீங்க. கிளியர்? ஸோ டியூரேஷன் 3 hours. So what is your duration? 3 hours, 3 hours. You'll be having solid 3 hours to complete your paper. Clear? So number of subjects, we know that already. That is going to be 29 subjects. So selection வந்து general aptitude, candidates selected paper. So general aptitude இருக்கும், plus நீங்கள் என்னென்ன பேப்பர் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து தான் கொஷின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இதில் ஏற்கனவே சொல்லிட்டு மல்டிபிள் சாய்ஸ், மல்டிபிள் செலக்ட், நியூமெரிக்கல் டைப் கொஷின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட், questions for testing their abilities, recall, இதெல்லாம் வந்து ஜென்ரல் எபிலிட்டி கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ். இதெல்லாம் வந்து ஜென்ரல் காம்ப்ரிஹென்சிவ் டைப், அப்ளிகேஷன் டைப், அனாலிசிஸ் அண்ட் சிந்தசிஸ் டைப், தீஸ் ஆர் காமன் ஜென்ரல் ஏரியாஸ். ஓகே, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், ஸோ எத்தனை கொஷின்? 10 கொஷின் வந்து ஜென்ரலில் வந்துடும். ஓகே, ஜென்ரல் ஆப்டிடியூடில் வந்துடும், 55 வந்து சப்ஜெக்டில் வந்துடும். ஸோ டோட்டலாக 65 கொஷின்ஸ், மார்க் கிடையாது, கொஷின்ஸ். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க் இன் ஆல் பேப்பர்ஸ் எக்ஸப்ட் பேப்பர்ஸ் லைக் இந்த பேப்பர்ஸை தவிர இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்ஸ். ஜென்ரலில் வந்து 15 மார்க்ஸ் வருதுங்க, என்ஜினியரிங் மேக்ஸில் வந்து 13 மார்க்ஸ் வருது, ஈச் சப்ஜெக்ட் கொஷின்ஸ் வந்து 72 மார்க்ஸ் வருது, டோட்டலாக 100 மார்க்ஸ். இதுதான் ஸ்பிளிட் அப். கிளியர்? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் பேப்பர்ஸ், ஸோ எதை இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணணுமோ, இங்கே வந்து எதை எக்ஸ்க்ளூட் பண்ணணுமோ, இங்கே வந்து அக்செப்ட் இந்த இதில் இருக்கிற ஸ்பிளிட் அப்பை பார்க்குறோம். ஸோ இட் கம்ஸ் ஃபார் 15 மார்க்ஸ், ஆப்டிடியூட் 15 மார்க்ஸ் வருது, சப்ஜெக்ட் வந்து 85 மார்க், டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் வந்துடுது. கிளியர்? ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து மேக்ஸ் இருக்காது. ஓகே, அதுதான் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எஸ், மார்க்கிங் ஸ்கீம், கொஷன் carry 1 mark and 2 mark, 1 mark and 2 mark question, multiple choice question இருந்தாலும் 1 mark and 2 mark இந்த சாய்ஸில் இருக்கிற questions தான் நம்மளுக்கு இருக்கு. mark segregation. ஓகே, நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா பார்க்கலாம். for a wrong answer chosen and multiple, இப்போ நீங்கள் வந்து wrong answer choose பண்ணிட்டீங்க, there will be negative mark இருக்கு, நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஓகே, ஸோ 1 மார்க்குக்கு வந்து எவ்வளோ டிடெக்ட் பண்ணுறாங்கன்னா 1/3 ஆஃப் தி மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க, அண்ட் ஃபார் 2 மார்க்ஸ்க்கு வந்து 2/3 ஆஃப் தி மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா?
கண்டிப்பாக இருக்குங்க, நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ பி வைஸ் while choosing your answer. clear? நெக்ஸ்ட் வந்து எஸ் தீஸ் ஆர் தி சப்ஜெக்ட்ஸ், அதோட கோடு, அதோட ஜென்ரல் ஆப்டிடியூட் எவ்வளோ மார்க்குக்கான செக்ரிகேஷன், இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட் ஏ, பார்ட் பி or B1 or B2, ஆர்கிடெக்சருக்கு பிளானிங்க்கு தான் வந்து B2ன்றது வருது. எஸ் தீஸ் ஆர் தி ஜென்ரல் ஸ்கெட்யூல். ஓகே, ஸோ ஃபார் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ரோ சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு 15 மார்க் வந்து ஆப்டிடியூடுக்கு போயிடும். நெக்ஸ்ட் 85 மார்க்குக்கு வந்து சப்ஜெக்ட் மார்க், தட் இஸ் வாட் எவர் பேப்பர் யூ ஹேவ் சோசன். நீங்கள் என்ன பேப்பர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதில் இருக்குது 85 மார்க்ஸ் வந்துடும். டோட்டலாக நம்மளுக்கு 100 மார்க்ஸ். எஸ் சார், எத்தனை மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க? 180, தட் இஸ் யோர் 3 hours. கிளியர்? ஸோ இதுதான் நம்மளோட செக்ரிகேஷன். கிளியர்? ஸோ எஸ், with this I'll wind up. உங்களுக்கு ஒரு கிளியர் நோட் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ரல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னைக்கு வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, என்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகுது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதோட ஸ்பிளிட் அப்ஸ் என்னன்றதை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ with this I hope that இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செஷனாக இருந்திருக்கும்ன்றது நம்புகிறேன். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் எதாக இருந்தாலும் you can pin us. Yes, with this I'll wind up. Thank you. Bye bye.